வணக்கம் அனைவருக்கும். இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையத்தினுடைய தலைவராக ஸ்ரீ ஜெயராஜா நான் கலைக்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையமானது 2023ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையமானது ஒரு கிளை நிறுவனமாக யாழ்ப்பாணத்திலே உருவாக்கப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை மாதாந்த உலர்நோக்கு பொதி வழங்குதல், கண் பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கான இலவச மூக்கு கண்ணாடிகளை பாடசாலைகளிலே தெரிவு செய்து வழங்குதல், அதே போன்று கண் பார்வை குறைபாடுடைய தாய் தந்தையின் குழந்தைகளுக்கான கற்றல் செயற்பாட்டுக்காக உதவி வழங்குதல், அதாவது பகுதி நேர வகுப்புக்கான உதவி நிதி வழங்குதல், அதே போன்று அவர்களுக்குரிய 3 தவணைக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்குதல் போன்ற பிரதான செயற்திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே எமது நிலையத்தின் பிரதான செயற்பாடுகளில் சேர்த்து சுயதொழில் முயற்சி ஊக்குவிப்பு போன்ற செயற்திட்டங்கள், அதாவது கண் பார்வை குறைபாடு உடையவர்களை இனங்கண்டு அவர்களை சமூகத்திலே இணைத்து விடுவதுடன் அவர்களுடைய சுயதொழில் முயற்சிக்கும் நாங்கள் ஊக்குவிப்பு செய்கின்றோம். அந்த வகையிலே தாயகம் என்கின்ற ஒரு உற்பத்தி பகுதி ஒன்றை உருவாக்கி அதனூடாக யாழ் பண்ணை பூங்கா பகுதியிலே ஒரு கடை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது யாழ் மாநகர சபை உதவியுடனும் யாழ்ப்பாணம் தொழில்துறை திணைக்களத்துடன், அதாவது யாழ்ப்பாணம் தொழில்துறை திணைக்களத்துடன் இணைந்து அவர்களால் அந்த அமைத்து தரப்பட்ட அந்த கடையுடன் அங்கே நாங்கள் எங்களுடைய கடை ஒன்றை நிறுவி அதையும் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்து வருகின்றோம். அதே போன்று தாயகம் திரவ சலவை சவட்காரம், உடுப்பை துவைக்கக்கூடிய திரவ சலவை சவட்காரம், நீலம் உடுப்பை துவைத்தவுடன் போடுகின்ற நீலம், கைகழுவி டிஷ்வாஷ் போன்ற திரவ சலவை சவட்கார வகைகளை கிளீன் வகைகளை உற்பத்தி செய்து வருகின்றோம். இந்த திட்டங்களிலே பிரதானமான திட்டமானது இன்றைய தினம் மாதாந்த உலர்நோக்கு பொதி வழங்குதல் திட்டமானது வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் இந்த வீடியோவை பார்வையிடுவர்கள் எங்களுடைய நிறுவனத்திற்கு இணைந்து எங்களுடைய செயற்பாடுகளை இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய இணையதளமானது www.tlfb.lk என்கின்ற இணையதளத்தினூடாகவும் @Foundation for the Blind என்று சொல்லக்கூடிய எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாகவும், கண் பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாகவும் 0760600386 என்கின்ற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் 021-312-3000 என்கின்ற எங்களுடைய தொலைபேசி ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கண்டு உங்களுக்கு இயன்றவர்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும், கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பார்வை குறைபாடு உடைய மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு கண்ணாடி நாங்கள் வழங்கி வருகின்றோம். அவர்களுக்கான கண்ணாடியை வழங்குவதற்கான செயற்திட்டங்களை நீங்கள் செயற்படுத்துவதாக இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொண்டு பார்வையற்ற சமூகத்தை ஒரு சமூகமயப்படுத்துவதை நீங்களும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கரங்களிலேயோ அல்லது உங்கள் தோள்களிலே தாங்கிக் கொண்டு எங்களோடு சேர்ந்து பயணம் செய்யுங்கள். கண் பார்வை இழப்பு, அதாவது விழி இழப்பு, வலி இழப்பு அல்ல, வாழ்வின் ஒளி இழப்பு அல்ல, விழி இழப்பு வாழ்வின் ஒளி இழப்பு அல்ல என்பதற்கு அமையவும் எங்களுடைய இந்த இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையமானது பல்வேறு தொண்டாற்றி வருகின்றது. அந்த தொண்டிலே நீங்களும் இணைந்து கொண்டு எங்களோடு செயற்படலாம் என்று கூறிக்கொண்டு, இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் கண் பார்வை அற்ற அல்லது பார்வை குறைபாடு உடையவர்களின் வாழ்வியலில் முன்னேற்றத்தை காட்டி வருவதற்காக இயங்கி வருது. பார்வையற்றவர்கள் சமூகத்தின் ஆரோக்கியமான பங்காளர்களாக வர வேண்டும் என்ற வகையில் சேவை பெறுநர் என்ற நிலையிலிருந்து சேவை வழங்குனர் என்ற நிலைக்கு தரம் உயர்த்துவதை நோக்காக கொண்டு பணியாற்றி வருகின்றோம். அந்த வகையில் பார்வையிழந்த பெற்றோரின் பிள்ளைகளை நாங்கள் கல்வியில் மேம்படுத்துவது மிக பிரதானமான நோக்கம். அந்த வகையில் எங்களுடைய அங்கத்தவர்களின் பிள்ளைகள் 52 பேர் பகுதி நேர கல்வி கட்டணம் வழங்க வேண்டி இருக்கின்றது. அதிலே 13 பேருக்கு தான் இப்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம். ஏனையவர்களுக்கான பகுதி நேர கல்விக்கான கட்டணத்தை யாராவது மனமோந்து இந்த யூடியூப் சேனல் பார்ப்பவர்கள் வந்து வழங்க விரும்பினால் உங்கள் கரங்களாலே எங்களுடைய நிலையத்தில் வச்சு வழங்கலாம் ஒவ்வொரு மாதமும். அதே போல யாழ் மாவட்டத்தில் மட்டுமன்றி மாகாணம் கடந்தும் நாங்கள் எந்த பாடசாலையிலே எந்த பிள்ளைக்கு பார்வை குறைபாடு இருக்கோ, பாடசாலையில் படித்து கொண்டு கேட்கல மூக்கு கண்ணாடி தேவைப்படுதோ அவர்களுக்கு நாங்கள் சென்று அவர்களுக்கான இலவச மூக்கு கண்ணாடிகளை நாங்கள் வழங்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதனால் அதற்கு எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கின்றது.
அதற்கு யாராவது உங்களுடைய ஆதரவில் நிதி வழங்க விரும்பினால் வழங்கிக் கொள்ளலாம். மாதாந்த உலர்ணவு பொதி இன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சுதன் அவர்கள் வந்திருக்கின்றார். இன்று இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 20 பேருக்கு இன்றைக்கு மாதாந்த உலர்ணவு பொதி வழங்கல் தலா 5000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதியை வழங்கி இருக்கின்றோம். இந்த செயல் திட்டம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளில் 40 பேருக்கு வழங்க வேண்டி இருக்கு. ஏனையோருக்கு வழங்குவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவுகளை நாடி இருக்கின்றோம். அதே போல இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் ஒரு பிரதான சந்தைப்படுத்தல். உண்மையிலேயே இலங்கையில் சரி, வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சரி, எந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்புகளும் முன்னெடுக்காத ஒரு பாரிய அமைப்பு, ஒரு செயற்பாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சந்தைப்படுத்தல் அலகு. மாற்றுத்திறனாளிகள் செய்கின்ற உற்பத்தி பொருட்கள், மாற்றுத்திறனாளிகள் உடைய நிறுவனங்களில் செய்கின்ற உற்பத்தி பொருட்கள் மற்றும் எங்களுடைய நிறுவனத்துக்கு லாபம் தரக்கூடிய சில பொருட்களையும் அங்கே விற்பனையாக்குவதற்காக தாயகம் என்ற பெயரில் பண்ணை பூங்கா பஞ்சவர்ண பகுதியில் சிவன் அறக்கட்டளை நிலையத்துக்கு அருகில் எங்களுக்கு ஒரு இடம் தரப்பட்டு அங்கே நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். அதிலே சென்று எங்களுக்கு ஆதரவு வழங்க விரும்பினால் வழங்கிக் கொள்ளுங்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய தொழில் முயற்சி மட்டுமன்றி வாழ்வாதாரம், முன்னேற்றம், கல்வி அத்தனை விடயங்களிலும் இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் தொடர்ந்தும் பணியாற்ற உங்கள் அனைவருடைய ஆதரவையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம். நன்றி.